வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளேற அமரக்கூடிய சுக்கிரனும் குருவும் நிறைய விஷயங்களிலே உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார்கள். முக்கியமாக பண விஷயத்திலே மனதிலே நிறைய எண்ண ஓட்டங்கள் உருவாகும். பயங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும், சில மனக்கவலைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ட்ரை பண்ணும். அதுக்கு விஷயத்திலெல்லாம் நிறைய உங்களை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். கேது தொடர்ந்து 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே இருப்பதனாலே பண வரவுக்கான பிரச்சனை இருக்காது. பிள்ளையார் வழிபாடு கொஞ்சம் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். பண வரவு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். செவ்வாய் தன்னுடைய இடம் மாற்றி கன்னிராசிக்குள்ளே செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. அப்படி கன்னிராசிக்குள்ளே 4ஆம் இடத்திலே போகும்போது தேவையற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்களுக்குள்ளார விரோதங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தெரியறது. வார்த்தைகள் பேசும்போது அளந்து பேசுங்கள். அதுபோல் அகலக்கால் வைத்து கொண்டு வீடு ரினோவேட் பண்ணுறேன், இல்லை காரை விற்று வேறு கார் வாங்குகிறேன் இப்படின்னு மனை வாகனங்களிலே சில புதிய முயற்சிகளை, பரீட்சார்த்த முயற்சிகளை ட்ரை பண்ணாதீங்க. சிலது லாபமாக இருக்கும், பலது உங்களை தேவையில்லாத பிரச்சனையில் மாற்றிவிடும். அப்படிங்கிறதும் கொஞ்சம் காஷனாக வைத்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமாகத்தான் அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன்.